கடைசி குச்சியை எடுத்து காய்ந்த இலைகள் மேல் வைத்தபோது திடீர்னு பஸ் வந்தது. அவசரத்துல அந்த நெருப்பை முழுசா அணைக்காம சரவணன் ஓடி போய் பஸ்ல ஏறி பள்ளிக்கு போயிட்டான். ஆனா அவன் விட்டு சென்ற அந்த சின்ன நெருப்பு மெதுவா மெதுவா பரவ ஆரம்பிச்சது. மரம், செடி, புல் எல்லாமே கருகி போச்சு. மாலை நேரம் பள்ளி முடிச்சு அதே பஸ்ல சரவணன் திரும்பி வந்தான். அதை பார்த்தவுடன் அவனுக்கு ஒரே ஷாக். இது எல்லாம் என்னாலதானா என்று திகைத்து நின்றான். அப்போ ஒரு மரம் அழுதுகிட்டே, சின்ன தவறும் பெரிய சேதம் செய்யும், ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு மரம் கேட்டுச்சு. அப்போதுதான் சரவணனுக்கு தன் தவறு புரிந்தது. சரவணன் அந்த மரத்துக்கிட்ட போய் சாரி என்று மனசார சொன்னான். விளையாட்டுத்தனமா தெரியாம பண்ணிட்டேன், சாரி. அந்த நாளுக்கு பிறகு சரவணன் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல செடிகள், மரக்கன்றுகள் நட்டான். தினமும் தண்ணீர் ஊற்றி அவற்றை வளர்த்தான். இப்போ சரவணனும் ஹாப்பி, அந்த மரங்களும் ஹாப்பி. இந்த கதையின் நீதி, சின்ன தவறும் பெரிய சேதத்தை உண்டாக்கலாம். அதனால் குழந்தைகளே, இயற்கையை நாம் எல்லாரும் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சிகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சப்ஸ்கிரைப், பெரிய சந்தோஷம்.